குருப்யோ நமஹா நமோ நமஹா. த பியூட்டி கால் ஸ்லோகா. நம்ம ஸ்லோகெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? இன்றைக்கி வந்து 10வது செஷன். சண்டே மார்னிங் எல்லோரும் ரிலாக்ஸாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன், ஆனந்தமாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சாரதாம்போஜ வதனா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அமேசிங் ஸ்லோகம், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ஜாய் பண்ணுவேள். சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா ஸ்மாக்கம் சந்நிதிம் கிரியாத். இதில் என்ன பியூட்டி? சாரதா 2 தடவை வந்திருக்கு, வதனா 2 தடவை வந்திருக்கு, அப்புறம் சர்வதா வந்திருக்கு, சந்நிதிம் 2 தடவை வந்திருக்கு. இதோடைய அலங்காரம், அந்த ஆர்னமெண்ட், த டெக்கரேஷன், அலங்காரம். என்ன அலங்காரம் தெரியுமா? சேக்க அனுப்ராச அலங்காரம் முக்கியமாக தான் சொல்லுவாங்க. விருத்தி அனுப்ராச அல்லது யமக அலங்காரமும் இருக்குது. ஆனால் ப்ரிடாமினண்டாக சேக்க அனுப்ராச அலங்காரம். அலங்காரம்னா ஒரு அழகுப்படுத்துறது. என்ன அழகாக அழகுப்படுத்திருக்காரு போங்க. சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா ஸ்மாக்கம் சந்நிதிம் கிரியாத். முதல்ல இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் இந்த வேர்டை. அதுக்கு பேரை பார்த்துருக்கோம் இல்லையா? அன்வயம் பண்ணிவிட்டு அப்புறம் அர்த்தத்தை பார்க்கலாம், இந்த சீக்வன்ஸை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சாரதாம்போஜ வதனா சர்வதா சாரதா சந்நிதிம் அஸ்மாக்கம் வதனாம்புஜே சர்வதா சந்நிதிம் கிரியாத். நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே நிறைய ஸ்லோகத்திலலாம். இந்த ஸ்லோகம் இது வந்து 10வது செஷன். இதுக்கு முன்னால் உள்ள செஷன்லாம் தெரியணும்னாக்க ராம் இக்னைட்டில் போய் இந்த பியூட்டி பிளேலிஸ்ட்டில் போய் இந்த பியூட்டி கால் ஸ்லோக்கான முந்தின உள்ள ஸ்லோகம் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு அர்த்தம் வேர்டு பை வேர்டு அர்த்தம் இங்கே வந்துடும். அப்புறம் எல்லா ஸ்லோகத்தையும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம என்ன டெய்லி ஒரு ஸ்லோகம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தான் ஆரம்பித்தோம். இதை வர 10வது வந்திருக்கு. எவ்வளோ போகிறதோ கடவுளுடைய அனுகிரகத்தில் தெரியல. ஸோ என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் பண்ணணும்னா முதல்ல வெர்புலேருந்து ஆரம்பிக்கணும், கிரியாபதத்துலேருந்து ஆரம்பிக்கணும், வினைச்சொல்லேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே வினைச்சொல் என்னது? கிரியாத். தயவுசெய்து வா அப்படிங்கிறோம் சாரதா தேவிட்ட. ஓகே, அப்போ வா, தயவுசெய்து வா. கிரியாத்னா பண்ணு, ப்ளீஸ் டூ வாட்? என்னதான் பண்ணணும்? உடனே சொல்லுவாங்க சந்நிதிம் கிரியாத்னா என் பக்கத்தில் வா, பக்கத்தில் இரு. யார்கிட்ட சொல்கிறோம்? சாரதாட்ட சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சாரதா சந்நிதிம் கிரியாத். சாரதா தேவி எப்பொழுதும் நம்ம பக்கத்தில் இருக்கட்டும். ஓகே, சாரதா சந்நிதிம் கிரியாத்னா சாரதா தேவி வந்து சாரதா தேவி ப்ரெசன்ட் இன் அவர் ப்ரெசன்ஸ், எங்கள் பக்கத்தில் இருக்கட்டும். பி பை த சைட் ஆஃப் அஸ், எங்கள் பக்கத்தில் அது சாரதா தேவி. எப்போ எங்கே சாரதா தேவி இருக்கணும்? எங்கே இருக்கணும்? சாரதா தேவி இருங்கிறோம். எங்கே இருக்கணும்? அஸ்மாக்கம் வதன அம்புஜே, எங்களுடைய லோட்டஸ் மவுத். லோட்டஸ்னா அந்த பியூட்டிஃபுல் மவுத். ஏன் பியூட்டிஃபுல்? நல்ல விஷயங்களையே பேசுறது, நல்ல விஷயங்களையே பகிர்ந்து கொள்வது. நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு நல்ல விஷயங்களை படித்தா தானே முடியும். இதை மாதிரிலாம் நம்ம பகிர்ந்துக்கிறோம்னா இதை மாதிரி படித்தா தானே முடியும். நீங்களே இதை படித்து 4 பேருக்கு பகிர்ந்துட்டாக்க அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பியூட்டிஃபுல் லோட்டஸ் மவுத். அஸ்மாக்கம் நம்மளுடைய வதன அம்புஜே. வதன அம்புஜேனா வதனம்னா மவுத், முகம் கூட சொல்லலாம், இந்த வாய்க்கும் சொல்லலாம். அம்புஜேனா இந்த லோட்டஸ் மாதிரி இருக்கிற அழகான வாயில் இரு. ஓகே, அப்போ தான் நல்ல பேச்சுகள்லாம் வரும். சரஸ்வதி தானே நாலெட்ஜ். யார் அந்த சாரதா? அவளுக்கு என்ன விசேஷனம்? அவளுக்கு என்ன அப்ஜெக்டிவ்னாக்க சாரத அம்போஜ வதனா. சாரதன்னா அந்த இலையுதிர் காலம், அந்த சரத் காலத்தில் என்னன்னாக்க உள்ள தாமரை மலர் போல். ஏன் சரத் காலத்தில்னா, சரத் காலத்தில் வந்து பியூட்டி என்னன்னாக்க பியூராக க்ளீனாக இருக்கும். ஓகே, அதுக்கு என்லைட்டன்மெண்ட் கூட அந்த பேர் சரத் லோட்டஸுக்கு. இட் இஸ் அசோசியேட்டட் வித் த வேர்ட் என்லைட்டன்மெண்ட், பியூரிட்டி அண்ட் பியூட்டி. அதனால தான் அந்த மாதிரி என்ன சொல்கிறா, அவளுடைய முகம் வந்து அப்படியே சரத்காலத்தில் லோட்டஸ் மாதிரி இருக்குன்னா ஃபுல்லாக நாலெட்ஜ், கிளாரிட்டி இருக்குது, பியூட்டிஃபுல்லாகவும் இருக்காங்க, பியூரிட்டியும் இருக்குது அப்படிங்கிறது.
அப்போது எப்படிப்பட்ட அந்த சாரதா தேவி சரஸ்வதி எப்படி சர்வதா சர்வதானாக்க எல்லாத்தையும் கொடுப்பவள், கேட்ட வரங்கள் எல்லாம் அளிப்பவள். ஏன்னா நல்ல வரத்தை தான் நம்ம கேட்போம் கடவுள்கிட்ட. ஸோ எல்லா வரத்தையும் அளிப்பவள். எப்போ சர்வதா எல்லா டயத்துலேயும் என் பக்கத்தில் இருக்கணும். நீ எப்படிப்பட்ட சரஸ்வதி நல்ல இலையுதிர் காலத்தில் உள்ள தாமரை போல உள்ள முகத்தை உடையவள், எல்லாத்தையும் கேட்ட வரங்கள் எல்லாம் அளிப்பவள், எப்பொழுதும் என்னோடு வாயில் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? சந்நிதிம். சந்நிதிம்னா நிதினா சகிதம், எல்லா செல்வங்களோட இருக்க வேண்டும். என்ன செல்வம்? இன்னர் வெல்த், கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச். எப்போ யார்கிட்ட என்ன பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும், அதுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு அந்த அந்த வெல்த் அவ கொடுக்கணும். இப்போ இந்த டோட்டல் மீனிங் என்ன வருது? இந்த காடஸ் சரஸ்வதி அவளுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு? இலையுதிர் காலத்தில் உள்ள தாமரை போல இருக்கிற எல்லா வரங்களையும் அளிப்பவளான அவள் எப்பொழுதும் எனது வாயில் குடியிருக்கட்டும். எப்படி? வித் ஆல் வெல்த், நாலெட்ஜு, கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாத்தையும் கொடுக்கட்டும். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். நான் இதோட ஸ்லோகத்தோடு உங்களுக்கு டெக்ஸ்ட்டு அனுப்பித்தரேன். ஸோ இதுவரை நம்ம 9 பார்த்துருக்கோம், இது 10வது பார்த்துருக்கோம். குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு ஸ்லோகம், மாதத்தில் 30 ஸ்லோகம் தெரியணும். சின்ன சின்ன ஸ்லோகமாக தான் இருக்குது. நம்ம கல்ச்சரை விடவே கூடாது. நம்ம சரஸ்வதி சொல்லிக் கொடுத்தா குழந்தைகள் நல்லா படிப்பு வரும், நம்மளும் படிச்சுக்கலாம். திரும்ப சொல்லட்டுமா? சாரதா சாரதாம்போஜவதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதா ஸ்மாக்கம் சந்நிதிம் கிரியாத். என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு பயணிக்கலாம். ஓகே, இதை மாதிரி நல்ல வழியில் பயணிக்கலாம். நிறைய ஆதரவு இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நம்ம சரஸ்வதி நம்ம கூட இருந்தால் தான் இதை மாதிரி விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ சரஸ்வதியோட அருள் நமக்கு எல்லாரும் எப்போதும் இருக்கணும்னு வேண்டிட்டு முடிச்சுக்கிறேன். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.